போர் பதற்றம் வேர்ல்டு வார் 3 மூன்றாம் உலகப் போர் ஆரம்பிக்க போகுதா? அடேங்கப்பா, இஸ்ரேலோட அயர்ன் டோமையே முறியடிச்சு ஈரான் அவங்க மேலே தாக்குதல் நடத்திட்டாங்களா? யுஎஸ் வந்து ஈரானில் இருக்கக்கூடிய எல்லா நியூக்ளியர் ஃபெசிலிட்டியையும் அழிச்சிட்டாங்களா? இந்த மாதிரி எக்கச்சக்கமான யூடியூப் தம்ப்நெயில்ஸ் நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ அந்த மாதிரி ஒரு வீடியோ கிடையாது. ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகுது, இல்லை ஒரு போர் நடக்குது அப்படின்னா அங்கே பாதிக்கப்படக்கூடியது அப்பாவி மக்கள் தான். அந்த சமயத்தில் உங்களுக்கு சரியான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் மட்டும் அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற எண்ணத்தில் நீங்கள் கொடுக்குறாருந்தா கொடுங்க. இல்லை ஒரு கண்டென்ட் சிக்கிருச்சு, நானும் இதில் வந்து ஒரு பார்ட்டை எடுத்துக்கணும்னு விரும்புகிறேன், நானும் இதை வச்சு ரீச் ஆகணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க. ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சருக்கும் போருக்கும் என்ன சம்மந்தம்ன்றது எனக்கு தெரியல, இல்லை ஒரு டாக்டருக்கும் போருக்கும் என்ன சம்மந்தம்ன்றது எனக்கு தெரியல. ஐ மீன் இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறவங்கள சொல்கிறேன். ஸோ சம்மந்தமே இல்லாமல் ஒரு துறையை சேர்ந்தவங்க சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா ஒரு மோசமான சுச்சுவேஷன் இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கும் போது அதை அவங்க கண்டென்ட்டாக மாற்றிக்க பார்க்குறாங்க. அதை வச்சு அவங்க வியூஸ் கெயின் பண்ண நினைக்கிறாங்க. அதுலேயும் நம்ம அண்ணன் ஒருத்தர் இருக்காப்புல, போருன்னா அவர் காட்டில் ஃபுல்லாக மழை தான். நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க பண்ணிருக்கலாம். சரி, இது சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, நம்ம வந்து அப்பாவி மக்களோட இறப்பை பயன்படுத்திக்கிறதுக்காக இந்த வீடியோ பண்ணலை. நிறைய பேர் அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டை பற்றி கூட நிறைய பேர் வீடியோ கேட்டிருந்தீங்க. நான் பண்ணாததுக்கு ரீசன் நம்ம தேவையில்லாமல் அதை ஒரு கண்டென்ட்டாக யூஸ் பண்ணிக்க வேணாமே அப்படின்னு சொல்லி தான் நான் விட்டுட்டேன். நம்ம அந்த வீடியோ பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் மக்களோட தவறான புரிதலை மாற்றணும் அப்படின்றதுக்காக. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அயர்ன் டோம் அப்படின்றது ஒரு பலமான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது. அதை ஈரான் வந்து முறியடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வதந்திகள் வந்து இன்ஸ்டாகிராமில் பரவிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சில பேசிக்கான விஷயங்களை புரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மிசைல் அப்படின்னா என்ன, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னா என்ன, அண்ட் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்மளால் முறியடிக்க முடியுமா, இந்த அயர்ன் டோமை வந்து முறியடிச்சாங்களா, எப்படி முறியடிச்சாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களை தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் நம்மளோட பொலிட்டிக்கல் டேக் எதுவுமே கிடையாது. முதல்ல மிசைல், அதாவது ஏவுகணை அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வெடிப்பொருளை கொண்டு போய் வெடிக்க வைக்கக்கூடிய ஒரு மீடியம் தான் இந்த ஏவுகணை மிசைல் அப்படின்றது. இந்த மிசைலை 3 பெரிய பார்ட்ஸாக நம்ம பிரிக்கலாம். பின்னாடி இருக்கக்கூடியது இன்ஜின் அல்லது மோட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மையப்பகுதியில் இருக்கக்கூடியது வார்ஹெட், அதாவது வெடிப்பொருட்களை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு இடம். முன்பக்கமாக இருக்கக்கூடியது கைடன்ஸ் சிஸ்டம். இந்த ஏவுகணையை ஒரு இடத்துல இருந்து இலக்கை நோக்கி தாக்குறதுக்காக அனுப்புகிறாங்க அப்படின்னா முதல்ல இந்த இன்ஜின் தான் வேலை செய்யும். இதில் ராக்கெட் ஃபியூவல் வந்து கொடுத்துருப்பாங்க. ராக்கெட் ஃபியூவல்னால் லிக்விட் ஃபார்மில் கிடையாது, ஒரு சாலிடான ஸ்டேட்டில் ஃபியூவலையும் ஆக்சிடைசரையும் ட்ரைவ் பண்ணி இதுக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஒரு எலக்ட்ரிக்கல் இக்னிஷன் மூலமாக இதை பற்ற வைப்பாங்க. பற்ற வைக்கும்போது இது மையப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொபல்ஷன் பர்னிங் ஜோன் அப்படின்ற அந்த எரியக்கூடிய இடத்துல இந்த ஃபியூவல் வந்து பற்றிக்கும். இதில் உருவாகக்கூடிய கேஸு, கம்பஷன், இது எல்லாமே பின்பக்கமாக ஃபோர்ஸாக வெளியில் வரும். இந்த மாதிரி வெளியில் வரும்போது நியூட்டனின் 3ஆம் விதி நமக்கு தெரியும். ஒவ்வொரு விசைக்கும் அதுக்கு நிகரான எதிர் விசை உண்டு அப்படின்றது. அப்போ இது எரியக்கூடிய மொத்த விசையையும் பின்னோக்கி தள்ளுறதுனால இந்த ஏவுகணை முன்னோக்கி போகும். கீழே இருந்து ஏவுறோம் அப்படின்னா மேல் நோக்கி போகும். இந்த மாதிரி ஏவி விட்டுட்டதுக்கு அப்புறமா இஷ்டத்துக்கு அது இடத்துல போய் எங்கேயாவது போய் வெடிச்சிடக்கூடாது இல்லையா? அதனால் அதை ப்ராப்பராக கைட் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக அதில் ஃப்ளைட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது பின்பக்கமாக ஃபின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபின்ஸு காற்றில் இது எந்த டைரக்ஷனில் போகணும், இல்லை ரைட்டு லெஃப்ட் திரும்பணுமா அப்படின்ற நேவிகேஷன் எல்லாத்தையும் இந்த ஃபின்ஸ் தான் பண்ணும். சரி, இது எப்படி பலாயிரம் மைல் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு டார்கெட்டை போய் கரெக்டாக எய்ம் பண்ணி அடிக்குது? அங்கே தான் வரான் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறான் நம்மளோட கைடன்ஸ் சிஸ்டம். இந்த கைடன்ஸ் சிஸ்டம்லேயே மல்டிபிள் டெக்னாலஜிஸ் இருக்குது. அது எல்லாம் சேர்ந்து ஒரே மிசைல்லையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அந்த மிசைலோட பர்பஸ் என்ன அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி அந்த சிஸ்டம் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. இதை நான் காமனாக 2 கேட்டகரியாக பிரிக்கிறேன். ஒன்று வந்து வித் ரேடார், இன்னொன்று வித்தவுட் ரேடார். இந்த வித்தவுட் ரேடார் அப்படின்றது எப்படி ஒர்க் ஆகும்னா, சிம்பிளாக இப்போ ஒரு இலக்கு இருக்குது, அந்த இலக்கில் வந்து நெருப்பு இருக்குது, இன்ஃப்ராரெட் இருக்குது, இல்லை யூவி ரேடியேஷன் இருக்குது, இல்லை அக்கூஸ்டிக் சவுண்ட் சிக்னல்ஸ் இருக்குது, இல்லை ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிக்னல்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த இலக்கை பின்தொடர்ந்து போய் தாக்கும். உதாரணமாக ஃபைட்டர் ஜெட்லாம் அட்டாக் பண்ணுவாங்க இல்லையா, அதில் ஜெட் ஃபியூவல் எரியும் அப்படின்றதுனால அதுக்கு பின்னாடி வரக்கூடிய இன்ஃப்ராரெட் சிக்னல்ஸை வச்சு இந்த மிசைல் அப்படியே ட்ராக் பண்ணி போய் தாக்கும். இதுக்கு எந்த விதமான ரேடார் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸும் கிடையாது. இதை பாசிவ் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தபடியாக ரேடாரோட ஒர்க் ஆகக்கூடியது. இதில் ஆக்டிவ், செமி ஆக்டிவ் இந்த மாதிரி டைப்ஸ் எல்லாமே இருக்குது. செமி ஆக்டிவ் அப்படின்றது ரேடார் சிக்னலை ரிசீவ் மட்டும் தான் பண்ண முடியும், டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது. அதே ஆக்டிவ் அப்படின்றது ரேடார் சிக்னலை டிரான்ஸ்மிட்டும் பண்ண முடியும், ரிசீவும் பண்ண முடியும். இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செமி ஆக்டிவ்ல ரேடார் ரிசீவர் மட்டும் தான் இருக்குது அப்படின்றதுனால சென்ட்ரல் ஸ்டேஷனில் இல்லை லான்ச் ஸ்டேஷனில் இருந்து கிடைக்கக்கூடிய கமாண்டை வச்சு தான் அது அந்த இலக்கை சரியாக போய் தாக்க முடியும். அதே ஆக்டிவ்ல ரேடாரை டிரான்ஸ்மிட் பண்ண முடியும் அப்படின்றதுனால அது ஒரு ரேடார் ஹப் மாதிரி ஆக்ட் ஆகும். அந்த மிசைல் அதோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கும், அண்ட் டார்கெட் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்றதையும் அதுவே தெரிஞ்சுக்கிட்டு பின்தொடர்ந்து போய் இலக்கை தாக்கும்.
அடுத்தபடியா INS அப்படின்றது இனர்ஷியல் நேவிகேஷன் சிஸ்டம். இதில் அந்த ஏவுகணையோட ஃப்ளைட் பாத்தை வந்து முன்னாடியே கொடுத்துருவாங்க. நீ இப்படி போய் தான் தாக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே வந்து செட் பண்ணிடுவாங்க. அதில் ஆக்சிலரோமீட்டர், ஜைரோஸ்கோப் இது எல்லாமே இருக்கும் அப்படின்றதுனால அது அந்த வழியை ஃபாலோ பண்ணி போய் இலக்கை தாக்கிடும். இலக்கு நகர்ந்துருச்சு அப்படின்னா இதால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு ஃபிக்ஸ்டான சிஸ்டம். ஆனால் பெரும்பாலான மிசைல்ஸில் INS மட்டுமே கொடுக்க மாட்டாங்க, ஜிபிஎஸும் சேர்ந்தே கொடுப்பாங்க. ஜிபிஎஸ் தான் மெயின். ஸோ ஜிபிஎஸை பயன்படுத்தி அது சரியான லொக்கேஷனை போய் தாக்கிடும். அப்படி ஜிபிஎஸ் ஒர்க் ஆகலை, பிளாக் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த INS-ஐ பயன்படுத்தி அந்த ஃபிக்ஸ்டு ஃப்ளைட் பாத்தில் போய் இது தாக்கும். அடுத்தபடியாக கமாண்ட் சிஸ்டம் அப்படின்றது அதோட பேர்லேயே இருக்குது. இந்த நான் முன்னாடி சொன்ன சிஸ்டத்தில் ஏதாவது ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கமாண்ட் ஸ்டேஷனில் இருந்தோ இல்லை லான்ச் ஸ்டேஷனில் இருந்தோ அவங்க சிக்னல்ஸை கொடுக்கறது மூலமாக அந்த மிசைலை வந்து நேவிகேட் பண்ணுவாங்க. சரி, இப்போ அந்த ஏவுகணையோட மையப்பகுதிக்கு வரலாம். இதுதான் வார்ஹெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்குள்ளே தான் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், அதாவது வெடிப்பொருட்கள் உள்ளே இருக்கும். ஒவ்வொரு மிசைலுக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி உண்டு. இந்த மிசைலால் இவ்வளவு வெடிப்பொருளை தான் கொண்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி அதுக்கு தகுந்தாப்புல தான் அந்த மிசைலையும் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இது சிங்கிள் பிளாஸ்ட்டாக இருக்கணுமா, ஒரே தடவை மொத்தமாக வெடிக்கணுமா, இல்லை சின்ன சின்ன பிளாஸ்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்கணுமா, பல இடங்களில் ஸ்ப்ரெட் ஆகி வெடிக்கணுமா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்துக்க முடியும். இந்த ஏவுகணையில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதுதான் முன்பக்கமாக இருக்கக்கூடிய இம்பேக்ட் சென்சார் அப்படின்றது. எல்லா ஏவுகணையும் மோதி தான் வெடிக்கும் அப்படின்றது கிடையாது. இம்பேக்ட் சென்சாரில் கைனடிக் சென்சார் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மோதினதுக்கு அப்புறமா வெடிக்கும். அதே ப்ராக்சிமிட்டி சென்சார் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த டார்கெட்டை போய் மோதணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அதுக்கு ஓரளவுக்கு கிட்ட போனதுமே அதை சென்ஸ் பண்ணிட்டு அது வெடிக்க ஆரம்பிச்சிடும். இது கவுண்டர் அட்டாக் பண்ணும் போதோ இல்லை அணு ஆயுதத்தை வெடிக்க வைக்கும் போது அது போய் மோதி வெடிச்சது அப்படின்னா இம்பேக்ட் பெரிய லெவலில் இருக்காது அப்படின்றதுனால அது மோதுறதுக்கு முன்னாடியே வெடிக்க வச்சுருவாங்க. ஸோ அதனால் பயங்கரமான இம்பேக்ட் இருக்கும். அணு ஆயுதத்தை பற்றி வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அடுத்த வீடியோ பண்ணலாம். இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணது என்ன ஏவுகணை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது எல்லா ஏவுகணைக்கும் பொருந்தும். இந்த ஏவுகணையில் இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ், டெக்னாலஜிஸு இல்லை ஃபியூவல் எந்த அமௌண்ட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் மாற்றி அவங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி வெவ்வேறு பேரில் வச்சுக்கிறாங்க, அவ்வளோதான். அப்புறமா இந்த ஏவுகணையிலையும் நிறைய டைப் இருக்குது. பல்லிஸ்டிக் மிசைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஏர் டு ஏர் மிசைல்னு சொல்லுவாங்க, க்ரூஸ் மிசைல்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பலவிதமான டைப்ஸ் இருக்குது. நீங்கள் நியூஸில் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கக்கூடியது பலிஸ்டிக் மிசைல்ஸாக தான் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸில் அடிக்கக்கூடியதில் பெரும்பாலானது பலிஸ்டிக் மிசைல்ஸாக தான் இருக்கும். இந்த மிசைல் எப்படி வேலை செய்யும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கீழே இருந்து அதை ஏவும் போது ஒரு த்ரஸ்ட் வந்து கொடுக்குறாங்க, ஒரு ப்ரொபல்ஷன் வந்து கொடுத்து அந்த ஏவுகணையை மேலே தள்ளுறாங்க இல்லையா. அது ஓரளவுக்கு அட்மாஸ்பியரை தாண்டி வெளியில் போயிட்டதுக்கப்புறமா அதோட பின்பக்கத்தை அந்த இன்ஜின் போர்ஷனை வந்து கழட்டி விட்டுருவாங்க. கழட்டி விட்டுட்டதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய ஃபின்ஸை வச்சு மட்டுமே, அதாவது காற்றில் அது கிளைட் ஆகி மட்டுமே போய் இலக்கை தாக்கும். இப்படி கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணம், இலக்கு அடைகிற வரைக்கும் அதுக்கு பின்னாடி நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருந்தது அப்படின்னா எனிமியால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அண்ட் அவங்க கொடுக்கக்கூடிய கவுண்டர் மிசைலாலையும் ஈஸியாக அதை அடிச்சிட முடியும். இதை தடுக்கிறதுக்காக தான் பெரும்பாலும் பல்லிஸ்டிக் மிசைல்ஸை வந்து பயன்படுத்துகிறாங்க. இதோட ட்ரஜெக்டரி வந்து பேராபோலிக் ட்ரஜெக்டரியாக இருக்கும். ஸோ அப்படியே லீனியராக ஏறிட்டு லீனியராக இறங்கும். சரி, ஒரு நாட்டை இந்த மாதிரி ஏவுகணைகளை வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. அப்படி அட்டாக் பண்ணும்போது அந்த ஏவுகணை இலக்கை தாக்குறதுக்கு முன்னாடியே அந்த ஏவுகணையை தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்றது. இதை தான் இரும்பு டோமு, பித்தளை டோமு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேர் மட்டும்தான் வேற. அதே கவுண்டர் மிசைலாக போகக்கூடியதும் அதே மாதிரியான ஒரு மிசைல் தான், அதே மாதிரியான ஒரு ஏவுகணை தான். ஆனால் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமில் இருக்கக்கூடிய மிசைல்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். அதே சமயத்தில் அதில் இருக்கக்கூடிய வெடிப்பொருட்களோட அளவு கம்மியாக இருக்கும். ஏன்னா வர்றதே வெறியோட அதிக வெடிப்பொருளை கொண்டுட்டு வருது. அதை தாக்குறதுக்கு மறுபடியும் அதிகமான வெடிப்பொருளை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது தரக்கிட்ட எங்கேயாவது வெடிக்கும் போது அந்த நாட்டுக்கு தான் அதிகமான டேமேஜ் இருக்கும். அப்படின்றதுனால இதில் பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய வெடிப்பொருளோட அளவு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட கைடன்ஸ் சிஸ்டம்ஸ்லையும் சில மாறுதல்கள் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு இலக்கை போய் தாக்க போகிறது கிடையாது. ஆல்ரெடி வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஏவுகணையை இது வந்து கவுண்டர் அட்டாக் பண்ண போகுது. அப்படின்றப்போ இது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும். ஒரு சில மில்லி செகண்ட் தவறுனா கூட நமக்கு வந்து உயிர் சேதங்கள் ஏற்படலாம். ஸோ அதனால் இதில் ரேடார் சிஸ்டம்ஸை பயன்படுத்தி அந்த வரக்கூடிய ஏவுகணை எந்த இடத்துல வந்து விழும், இல்லை எந்த இடத்துக்கு அது வரும் அப்படின்றத முன்னாடியே கணிச்சு அந்த இடத்துக்கு இது ஸ்ட்ரைட்டாக போய் இது கவுண்டர் அட்டாக் பண்ணி அந்த ஏவுகணையை செயலிழக்க செய்யும். ஒரு இலக்கை ஏம் பண்ணி அடிக்கக்கூடிய பலவிதமான டெக்னாலஜி எல்லாம் கண்டுபிடிச்சி அதை ஏம் பண்ணி அடிக்கிறதுக்கு ஏவுறாங்க. திரும்ப அதே இலக்கை மறுபடியும் ஏம் பண்ணி கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்கும் மறுபடியும் பலவிதமான டெக்னாலஜியை பயன்படுத்தி கவுண்டர் அட்டாக்குக்கும் ஆப்ஷனை வந்து உருவாக்குறாங்க. ரெண்டையும் பண்ணுறது ஒரே ஆள் தான். அப்புறம் எதுக்கு இது ரெண்டும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் யோசிக்க தோணும். பட் அங்கே தான் வந்து வாரோட டாக்டிக்ஸ் வந்து ப்ளே ஆகுது. போர் யுக்தின்னு சொல்லுவாங்க இல்லையா. உலகத்திலேயே அட்வான்ஸ்டான 90% சக்ஸஸ் ரேட் இருக்கக்கூடிய இந்த இரும்பு டோமை போர் யுக்தியை பயன்படுத்தி எப்படி வீழ்த்தினாங்க அப்படின்றது தான் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இதை வீழ்த்துறதுக்கு இதிலேருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு 2 முக்கியமான யுக்தியை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஒன்று வந்து அதிகப்படியான ஏவுகணைகளை ஏவுறது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை அட் அ டைமில் ஏவுறாங்க. அப்படி ஏவும் போது
அதில் வந்து ட்ரோன்ஸும் இருக்குது, பல்லிஸ்டிக் மிசைல்ஸும் இருக்குது, க்ரூஸ் மிசைல்ஸும் இருக்குது, ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸும் இருக்குது. இந்த மாதிரி எல்லா மிசைலும் சேர்ந்து போகுது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பல்லிஸ்டிக் மிசைல் இருக்கு இல்லையா, இது வந்து போகும்போது பின்பக்கமாக அந்த நெருப்பு வந்து உருவாகாது. ஏன்னா இது வந்து பாதியிலே வந்து அதோட இன்ஜின் கட் ஆயிரும் அப்படின்றப்போ அது கிளைட் ஆகிட்டு தான் போகும். அதுக்கப்புறம் அதில் தெரியக்கூடிய அந்த லைட் ஷேடு இல்லை அந்த புகை இது எல்லாமே வந்து அட்மாஸ்பியர்னால உருவாகக்கூடியது. பின்னாடி எந்த விதமான ஹீட் சிக்னேச்சரும் இருக்காது. ஆனால் க்ரூஸ் மிசைல்ஸ் அப்படின்றது அது இலக்கை போய் தாக்குற வரைக்கும் அது பின்னாடி எரிஞ்சிட்டே தான் இருக்கும். அதுக்கு பின்னாடி அந்த ராக்கெட் ஃபியூல் வந்து கனெக்ட் ஆகியே தான் இருக்கும். அட் அ டைமில் இது ரெண்டுமே வரும்போது அதிக ஹீட் சிக்னேச்சர் இருக்கக்கூடிய இந்த க்ரூஸ் மிசைல்ஸை தான் வந்து பெரும்பாலான அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் வந்து அட்டாக் பண்ணும். அப்போ இந்த க்ரூஸ் மிசைலுக்கு வெடிபொருளை நம்ம கம்மியாக வச்சுட்டு அந்த பல்லிஸ்டிக் மிசைல்ஸுக்கு இல்லை ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ்க்கு வெடிபொருளை நம்ம அதிகமாக வைக்கும் போது இது வந்து டிஃபென்ஸில் அட்டாக் ஆகி ஸ்டாப் ஆயிரும். அந்த மற்ற எல்லாமே வந்து உள்ளே போயிடும். ஸோ கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஏவும் போதில் அதில் பெரும்பாலானது அடி வாங்கினாலும் கூட முக்கியமான மிசைல்ஸ் எல்லாமே உள்ளுக்க போயிடும். இந்த ஏர் டிஃபென்ஸை முறியடிக்கக்கூடிய ரெண்டாவது யுக்தி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ். இந்த சோனிக் அப்படின்றதே ரொம்ப வேகத்தை குறிப்பிடும். இதில் ஹைப்பர்சோனிக் அப்படின்றது ரொம்ப 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 வேகத்தை குறிப்பிடும். ஸோ இதோட வேகம் வந்து மாக் 10லேருந்து 15 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாக் அப்படின்றது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்பீட் ஆஃப் சவுண்ட். அதாவது நம்ம பேசுகிறோம் இல்லையா, காற்றில் சத்தம் பரவுது இல்லையா, நீங்கள் அங்கே இருக்கீங்க அப்படின்னா இங்கேருந்து அங்கே வரைக்கும் அந்த சவுண்டு ட்ராவல் பண்ணுற ஸ்பீடு இருக்குது இல்லையா, அதுதான் மாக் அப்படின்றது. அப்போ மாக் 1 அப்படின்றது 1235 km/h. மாக் 5 தாண்டிச்சு அப்படின்னா அதை ஹைப்பர்சோனிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 6125 km/h. அப்போ மாக் 10, 15னா எவ்வளவு வேகத்தில் போகும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் இவ்வளவு அதிவேகமாக போகிறதோட மட்டும் இல்லாமல் இந்த பேராபோலிக் ட்ரெஜெக்டரி இருக்கு இல்லையா, பல்லிஸ்டிக் மிசைல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணும் இல்லையா, அந்த மாதிரி லீனியர் பேட்டர்னில் போகாமல் இது வளைஞ்சு வளைஞ்சு போகும். ஒரு மிசைல் வருது அப்படின்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரேடாரை வச்சு அதோட ஆக்சிலரேஷன், வெலாசிட்டி, ஆங்கிள் இந்த மூணத்தையும் வச்சு அது எங்கே வரும் அப்படின்றத கணக்கு பண்ணி தான் அந்த இடத்துக்கு போய் கரெக்டாக கவுண்டர் அட்டாக் பண்ணுது. ஆனால் இந்த கிறுக்கு பிடிச்ச ஹைப்பர்சோனிக் மிசைல் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக வராது. அது வளைஞ்சு நெளிஞ்சு இஷ்டத்துக்கு போய் ஃபைனலாக தான் டார்கெட்டை ரீச் பண்ணும். அப்படின்றதுனால இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமால் அதை ட்ராக் பண்ணி அழிக்கிறது கஷ்டம். நீங்கள் நியூஸில் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இஸ்ரேலில் அந்த ஈரானோட மிசைல்ஸ் வந்த தடம் வந்து நமக்கு இருக்கும். அந்த தடத்தை பார்த்தோம் அப்படின்னா வளைஞ்சு நெளிஞ்சு போயிருக்கும். ஏதோ கிறுக்குத்தனமாக அந்த மிசைல் போய் அட்டாக் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி தோணும். பட் அதுதான் அதோட டாக்டிக்ஸ். ஸோ இது இந்த இரும்பு டோம்னு கிடையாது. எந்த விதமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, அதை முறியடிக்கிறதுக்கும் ஒரு சில விதமான ஏவுகணைகளும் இருக்கும். அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னாலஜி உருவாகும் போது டிஃபெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு டெக்னாலஜி உருவாகுது இல்லையா. என்னதான் டெக்னாலஜி உருவானாலும் இருக்கிறவன் அதை வச்சு டிஃபெண்ட் பண்ணிக்கிறான். இல்லாத இடத்துல அப்பாவி மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. இவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.